குட் மார்னிங். Good morning, ma'am. Good morning, ma'am. Good morning, ma'am. Good morning, ma'am. மா இப்போ நான் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கிறேன் பாருங்கம்மா. ஒரு சிலை உயிர்ப்பில்லாதது அனுப்பியிருக்கேன் இல்லையா? வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன் பாருங்க, கவிதை. அதை படிக்கலாம் நம்ம. இன்னைக்கு எல்லாருமே வந்து அழகா ரெடி ஆயிட்டு வாங்க, நம்ம வீடியோல பேசலாம்னு சொன்னனே. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டு வந்திருக்கிற? மேம் மறந்தே போயிட்டோம் மேம் எல்லாரும். எல்லாருமே மறந்துட்டீங்களா? மேம். சரி, படி படி ஞானப்பிரியா. இப்ப நான் அனுப்பிச்சிருக்கிறேன் பாரு வாட்ஸ்அப்ல, ஒரு சிலை உயிர்ப்பில்லாதது. அதை படிங்க. Ma'am, WhatsApp இப்பதான் அனுப்பியிருக்கேன் பாருமா, வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். ஒரு சிலை உயிர்ப்பில்லாதா மேம்? ஆமாம்மா, இன்குலாப் எழுதுனது. படிமா. ஒரு சிலை உயிர்ப்பில்லாது. அவர்களால் சிலையாக்கப்பட்ட போது குறையாதிருந்தன அலங்காரங்கள். குறையொன்று ஒன்றே ஒன்றுதான் உயிர்ப்பில்லாதிருந்தது. சிலை வடிக்க சித்தித்தவர்களுக்கும் சிலை வடித்தவர்களுக்கும் இன்னும் பழக்கப்பட்ட போற்றிகளை பாடுகிறவர்களுக்கும் அதில் குறையொன்றும் இல்லை. கல்வி கூடத்தில் விழியிழந்தும், நீதிமன்றத்தில் நெஞ்சிழந்தும், கோவில்களில் நாவிழந்தும், ஊடகங்களில் உணர்விழுந்தும், வெளியில் நின்றவனை உணராதவர்களுக்கு உணர்த்திருந்ததும் அந்த உயிர்ப்புத்தான். பீட திருத்தி இழுத்து செல்லப்பட்ட வீதிகளில் வீசிய காற்றில் ஈரம் வற்றிய மார்புகளில் விழுந்த துகள்களை தூ என்றார்கள். அவளுக்காக தீக்குளித்த புதல்வர்களின் சாம்பலை அறியாதவர்கள். கண்ணகியின் கனலோ மணிமேகலையின் கருணையோ இறங்காத அந்த கண்கள் செருகியபடி இருந்ததை மகிழ்ச்சியின் கிறக்கம் என்றார்கள். கொண்டாட்டத்தின் புலவர்கள் தன் சொல் தாழ்த்த மண்ணையும் வாழ்வையும் தக்க வைப்பதற்காக ஒலித்த முழக்கத்தையும் அதை வழிமொழிந்த கல சாவையும் கேட்டுவிடக்கூடும் என்றெஞ்சி காதுகளை அரைத்தனர். குண்டலகேசிகளை விட கனத்த போற்றிகளால் புலன்களை பறித்து பீடத்தில் ஏற்றி சுமந்து சென்றவர்கள் இத்தனைக்கு பிறகும் கவனமாய் இருந்தனர். சிலையான அதுவும் தென் திசையை பார்க்க கூடாதென்பதில். காந்த நாட்கள். ஆசிரியர் இன்குலாப். அதாவது இதுல எதை பத்தி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இலங்கைக்கும் நம்முடைய இந்தியாவிற்கும் நடந்த போர் இருக்கு இல்லையா, இலங்கை இந்திய போர். அதை தான் வந்து மறைமுகமா சொல்லியிருக்கிறாங்க. மக்கள் வந்து ஒரு சிலை, உயிர்ப்பில்லாத ஒரு சிலைக்காக, இப்போ நம்ம இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்ற தத்துவத்தை உள்ளடக்கிய ஒரு ஜனநாயக பொது உடைமை சார்ந்த நாடு. நம்முடைய இந்திய மண் வந்து வேற்றுமையில் ஒற்றுமையை காணக்கூடிய ஒரு சமத்துவ தர்மத்தை போற்றக்கூடிய நாடு. ஆனால் இலங்கை எப்படிப்பட்டது அப்படின்னா, அதிக அளவில் புத்த சமயம், பௌத்த சமயத்தை அல்லது வேறு ஏதாவது ஒரு சமயத்தை வந்து முக்கியமாக கருதக்கூடிய ஒரு மத சார்புள்ள நாடு. நம்முடைய இந்தியா மத சார்பற்ற நாடு, இலங்கை வந்து மத சார்பு உள்ள நாடு. அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, அது பார்சிய மதம், வேறு ஏதாவது ஒரு மதமாக இருந்தாலும் அந்த மதத்தை வந்து மையப்படுத்தி வாழக்கூடிய ஒரு
மத உடைமை சார்ந்த ஒரு நாடுன்றத வெளிப்படையா சொல்லாம மறைமுகமா, இந்த இடத்துல ஆசிரியர் ரொம்ப ஒரு மறைமுகமா சொல்றார். ஒரு சிலையை வந்து மையப்படுத்தி நம்முடைய நாட்டில் வந்து பலவித பிரச்சனைகளை மக்கள் வந்து உண்டு செய்கிறார்கள். அதுக்கு உதாரணம் கூட வேற ஏதாவது விஷயங்களை சொல்கிறத விட, நம்ம அயோத்தியில் பாபர் மசூதி இடிச்சிட்டு ராமர் கோயிலை கட்டணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து முன்னுக்கு பின் முரணாக என்ன செய்துட்டு இருந்தாங்க, மத உடைமையை மக்கள் வந்து திணிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. அதை கூட நம்ம உதாரணமாக வச்சுக்கலாம். ஒரு சிலை, உயிர்ப்பில்லாத ஒரு சிலையை காரணமாக கொண்டு மக்கள் என்ன செய்கிறாங்க, நாட்டில் கலகத்தை விளைவிக்கிறாங்க, பூசலை ஏற்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியான செயல்பாடுகள் தவிர்க்கப்பட வேண்டும். இது போன்ற முறையற்ற செயற்பாடுகளை மக்கள் தவிர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் அப்படின்றது தான் இந்த கவிதை வந்து ஆழமா வலியுறுத்துவதற்காக எழுதப்பட்டிருக்குது. எந்த காரணத்தை கொண்டும் மனித உரிமையை நாம் சிதைக்க முற்படக்கூடாது. வேற்றுமையில் ஒற்றுமை பாராட்டி நாம் வாழ வேண்டும். பொது உடைமை ஜனநாயகத்தை மேற்கொள்வதற்கான நெறிமுறைகளை தான் நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர மதவாத சக்திகளை நாம் உள்ளே நுழைவதற்கு அனுமதி தரக்கூடாது என்ற நல்ல விஷயங்களை இந்த கவிதையானது எடுத்து கூறுவதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று ஒன்னா படிமா சொல்றேன் நான். அவர்களால் சிலையாக்கப்பட்ட போது குறையாதிருந்தன அலங்காரங்கள். ஒரு சிலை, அந்த ஒரு சிலையை வந்து என்ன செய்கிறாங்க, உருவாக்குறாங்க மனிதர்கள். அவர்களால் உருவாக்கப்பட்ட பொழுது மிகவும் நேர்த்தியாக, அழகாக, எல்லோராலும் பார்த்து வணங்கத்தக்கதாக அந்த சிலையானது மிகவும் அலங்காரத்துடன் வடிவமைக்கப்பட்டிருந்தது. பொதுவாக சொல்கிறாங்க, எந்த சிலைன்னு மையப்படுத்தலை, இந்த இடத்துல எந்த மதம்னு சொல்லலை, பொதுவாக ஒரு சிலை, தலைப்பே வந்து ஒரு சிலை உயிர்ப்பில்லாதது அப்படின்றதால பொதுவான விஷயத்த இந்த இடத்துல சொல்றார். குறையென்று ஒன்றே ஒன்று தான் உயிர்ப்பில்லாதிருந்தது. அந்த சிலைக்கு என்ன ஒரே ஒரு குறை, அதற்கு உயிர் கிடையாது. உயிர் இல்லாத வெறும் உடலாக, உயிர் இல்லாமல் வெறும் உடலாக அந்த சிலையானது வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதற்கென்று இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறை, அது உயிரில்லாத ஒரு சிலையாக இருந்தது மட்டுமே தான். சிலை வடிக்க சிந்தித்தவர்களுக்கும் சிலை வடித்தவர்களுக்கும் இன்னும் பழக்கப்பட்ட போற்றிகளை பாடுகிறவர்களுக்கும் அதில் குறையொன்றும் இல்லை. அதாவது உயிர்ப்பில்லாத சிலையை வடித்தவர்கள் அவங்கவுங்க மதத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சிலையை வந்து என்ன செய்கிறாங்க, போற்றி வணங்கிட்டு வரத்தை தான் வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த சிலையில் இருக்கக்கூடிய எந்த விதமான குறைபாடும் வந்து கண்ணுக்கு தெரியல. ஆனால் அந்த சிலை வந்து உயிர்ப்பில்லாமல் இருப்பது அப்படின்றது இந்த இடத்துல என்னன்னா, இறைவன் அப்படின்றவன் ஒருத்தந்தான். அந்த ஒருமைப்பாட்டு உணர்வை நம்ம மறந்துட்டு தேவையற்ற நம்முடைய வீண் சடங்குகள், சம்பிரதாயங்கள், பழக்க வழக்கங்களில் அந்த சிலையை வந்து எனக்கு தான் உரிமை உடையது அப்படின்ற நம்ம தனக்கு மட்டுமே அது சொந்தமானது அப்படின்ற ஒரு உடைமை உணர்வோடு நம்ம அந்த சிலையை பார்க்கிறோம். அப்படின்றத தான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அந்த சிலையானது அதில் இருக்கக்கூடிய எந்த குறையும் தெரியாமல் அவரவர்களுக்கு மனதிற்கு தகுந்த மாதிரி அதை போற்றி புகழ்ந்துட்டு வராங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்றார். கல்வி கூட்டத்தில் விழி இழந்தும், நீதிமன்றத்தில் நெஞ்சிழந்தும், கோவில்களில் நாவிழந்தும், ஊடகங்களில் உணர்விழந்தும், வெளியில் நின்றவனை உணராதவர்களுக்கு உணர்த்தாதிருத்தும் அந்த உயிர்ப்புத்தான். அதாவது ஒரு பள்ளிக்கூடங்களில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய அநீதிகள், வேறு எங்காவது ஊடகங்களில் வெளியிடக்கூடிய தேவையற்ற பயனற்ற தகவல்கள், இந்த மாதிரி இடத்துல கூட மனிதர்களாகிய நாம் உயிரோடு இருந்தும் உயிரற்ற ஜட பொருள்களாக எப்படி இருக்கிறோமோ அதே போன்றுதான் அந்த சிலையானதும்
உயிர்ப்பில்லாமல் நின்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அபாக்கிய சூழலானது காணப்படுகிறது. நாம் அனைவரும் எப்படி அநீதி நடக்கின்ற இடத்தில் கூட அமைதி காக்கின்றோமோ, நம்முடைய உரிமையை வெளிப்படுத்த வேண்டிய இடத்தில் கூட நாம் அனைவரும் எந்த விதமான எதிர்ப்பும் காண்பிக்காமல் பொறுமையுடன் நமக்கு என்ன, இதற்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற ஒரு மெத்தனத்தனத்தோடு இருக்கின்றோமோ, அதை போன்றுதான் இந்த சிலையானதும் எல்லா விதமான அநீதிகளையும் கண்டு அமைதி காக்கிறது. நாம் எப்படி உயிர்ப்பில்லாமல் இருக்கின்றோமோ அதை போன்றே இந்த சிலையும் உயிர்ப்பில்லாமல் இருக்கிறது. பீட திருத்தி இழுத்து செல்லப்பட்ட வீதிகளில் வீசிய காற்றில் ஈரம் வற்றிய மார்புகளில் விழுந்த துகள்களை தூ என்றார்கள். அவளுக்காக தீக்குளித்த புதல்வர்களின் சாம்பலை அறியாதவர்கள். அதாவது வறுமை காரணமாக நாட்டில் ஏற்படக்கூடிய பல்வேறு இழப்புகள், வறுமையை மையமாக கொண்டு ஒரு ஒரு தாயுடைய உள்ளத்தை சொல்றாங்க, ஒரு தாயோடைய உடல் அமைப்பு. வறுமை காரணமாக ஒரு வேளை உணவிற்கு கூட வழி இல்லாமல் இருந்தவர்களை காப்பாற்றுவதற்காக பலவித போராட்டங்கள் ஏற்பட்டது இந்திய மண்ணிற்கு, இலங்கை மண்ணிற்கும். ஏன்னா இலங்கையில் என்ன செய்தாங்கன்றதுலாம் உங்களுக்கு நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எந்த அளவு இனப்பூசல், இனத்தை காரணமாக கொண்டு இனப்பூசலானது அங்கு அதிக அளவில் நடந்து வந்தது. நம்முடைய நாட்டிலிருந்து சென்றவர்களை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கினார்கள். இருந்தாலும் அதனை எதிர்ப்பு காண்பித்தவர்கள் அனைவருமே போராட திராணியற்று மனம் நொந்து அவர்களாகவே தீக்குளிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள். அப்பொழுதும் என்ன செய்யப்பட்டது, இந்த சிலையானது, மக்களால் வடிவமைக்கப்பட்ட சிலையானது உயிர்ப்பில்லாமல் தான் நின்று கொண்டிருந்தது. ஏழை எளியவர்களின் உரிமையை காப்பதற்கு அது எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. எந்த போராட்ட களத்திலும் மக்கள் போராட்ட களத்தில் குதித்த பிறகும் அவர்களுக்கான வெற்றியை, நியாயத்தை, நீதியை இந்த சிலையானது தேடித்தரவில்லை. கண்ணகியின் கனலோ மணிமேகலையின் கருணையோ இறங்காத அந்த கண்கள் செருகியபடி இருந்ததை மகிழ்ச்சியின் கிறக்கம் என்றார்கள் கொண்டாட்டத்தின் புரவலர்கள். கண்ணகி வீரமங்கை, கண்ணகி வீரமங்கை, மணிமேகலை அறச்செல்வி. கண்ணகி வீரச்செல்வினா, மணிமேகலை அறச்செல்வி. தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக உலக உயிர்களின் ஒருவேளை வயிற்று பசியை போக்குவதற்காக அன்னதானத்தை செய்த ஒரு தர்ம தேவதை. கண்ணகியுடைய வீரமோ, அவள் மதுரையை எரித்த அந்த ஒரு கம்பீரமோ மக்களுக்கு பெரிதாக படவில்லை. மணிமேகலையுடைய கருணைத்தன்மை, காருண்ய சிந்தனை, அவள் செய்த அந்த உணவு தானம், பிற உயிரை காப்பாற்றிய நெறிமுறைகள், இது எதுவுமே அந்த மக்களுக்கு பெரிதாக படவில்லை. அதற்கு மாறாக ஒரு பெண் என்பவள் தன்னுடைய கண்களில் ஒரு கிரக்கமான சூழலை காண்பித்து கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வடிவில் இருப்பதை தான் அந்த சமூகத்தில் உள்ளவர்கள் பெரிதாக மதித்தார்களே தவிர கருணையையோ, தாய்மையையோ, வீரத்தையோ அவர்கள் மதிக்கவில்லை. அதற்கு பதில் காமத்தையும், கவர்ச்சியையும், கிளர்ச்சியையும் அவர்கள் விரும்பினார்கள் அப்படின்றத ஒரு வருத்தத்தோடு இந்த இடத்துல ஆசிரியர் பதிவு செய்கிறார். இன்னைக்கு கூட நல்லா பாரு, ஒரு துணி கடை இருக்குது. துணி கடையில் ஒரு விளம்பரம் போட்டிருக்கிறாங்க பாரு. எல்லா இடத்துலையும் பொம்மைங்களை வச்சுருப்பாங்க. பொம்மையிலையும் பாரு, பெண் பொம்மைகளை எந்த அளவு ஒரு வக்கரத்தோடு சித்தரிச்சிருக்கிறாங்கன்னு நீ பார். நீ ஒரு பெண், அந்த ஒரு பெண் பொம்மையை அந்த அளவு வக்கரத்தோடு வடிவமைச்சு அதுக்கு அந்த மாதிரியான ஆடைகளை போட்டு விளம்பரப்படுத்துறது நியாயமா? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பெண் அப்படின்ற முறையில இருந்து சொல்லுங்க எல்லாரும் பதில் எனக்கு. நோ மேம். நோ மேம். அதாவது அந்த இடத்துல நீயும் போய் ட்ரெஸ் எடுக்க போயிருப்ப, அங்க பல ஆண்கள் இருப்பாங்க. பக்கத்துல அந்த மாதிரியான ஒரு உருவத்தை, ஒரு சிலையை, ஒரு பொம்மையை வடிவமைச்சு
அவ்வளோ ஒரு வக்கரத்தோடு அதுக்கு வந்து ஆடையை வந்து அதுக்கு உடுத்தி பார்க்குறவங்க, நம்ம போயிட்டு அந்த இடத்துல பெண்கள் நிற்கும்போது அவங்களுடைய பார்வையானது எப்படி கண்ணியத்தோடு நம்மளை பார்க்கும் அப்படின்றது கண்டிப்பாக சந்தேகமாக தான் இருக்குது. இந்த மாதிரியான சூழல் எல்லாம் தான் தவிர்க்கப்படணும். நாட்டில் இந்த மாதிரியான உரிமை மீறல்கள் கட்டாயமாக தவிர்க்கப்படணும் அப்படின்றது தான் ஆசிரியர் வந்து இந்த இடத்துல வேறு மாதிரியான உதாரணங்களை காண்பித்து எழுதியிருக்கிறார். தன் சொல் தழைத்த மண்ணையும் வாழ்வையும் தக்க வைப்பதற்காக ஒலித்த முழக்கத்தையும் அதை வழிமுடிந்த களச்சாவையும் கேட்டுவிடக்கூடும் என்றஞ்சி காதுகளை அடைத்தனர் குண்டலகேசிகளை விட கனத்த போற்றிகளால். அதாவது தன்னுடைய மக்கள் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுத்து ஒருவேளை உணவிற்கு கூட வழி இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் பல பல பேர் தன்னுடைய உடைமையை இழந்து பெண்கள் தங்களுடைய உடலை அவர்களால் வந்து தன்னுடைய மானமானது பறிக்கக்கூடிய ஒரு பரிதாப சூழலை அடைந்து இறுதியில் உயிரை விடக்கூடிய சூழலில் அந்த சிலைக்கு காது கேட்டு விடக்கூடாது. அந்த சிலைக்கு சற்றாது காது கேட்டு ஒருவேளை நியாயம் வழங்கிவிடக்கூடாது என்பதை அடிப்படையாக வைத்து இந்த இடத்தில் என்ன செய்தார்கள், குண்டலகேசி என்கின்ற அந்த காதில் அணியக்கூடிய அந்த நம்ம கம்பல் என்று சொல்கின்ற விஷயத்தை விட அணிகலன், அந்த விஷயத்தை விட அதிக அளவு அணிகலனை அணிந்து அந்த அவர்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்கள் வக்கிரங்கள் அவர்கள் அந்த காதில் எதிரொலிக்காதபடி அதனை அதிக அளவு அழுத்தம் கொடுத்து மூடிவிட்டனர். அநியாயக்காரர்கள் பெண்களுக்கும் அங்கு இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கும் வயோதிகர்களுக்கும் ஏற்படக்கூடிய இன்னல்கள், அதன் காரணமாக அவர்கள் வடிவமைத்த சிலைக்கு ஒருவேளை கருணை பிறந்து விடுமோ என்கின்ற அச்சத்தில் குண்டலகேசியை விட பெரிய அளவிலான ஒரு அணிகலன்களை அணிந்து அந்த அநியாயத்தை மறைத்து விட்டனர். மாறாக அந்த சிலையை போற்றி வணங்குவதை போன்று அவர்கள் என்ன செய்ய தொடங்கிவிட்டார்கள், ஒரு பொய்யான ஒரு சூழ்ச்சியான ஒரு வழிபாட்டு முறைகளில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டனர். புலன்களை பறித்து பீடத்தில் ஏற்றி சுமந்து சென்றவர்கள் இத்தனைக்கு பிறகும் கவனமாய் இருந்தனர். சிலையான அதுவும் தென் திசையை பார்க்க கூடாது என்பதில். தென் திசை, நம்முடைய நாட்டு தென் திசையில என்ன இருக்குது? சவுத் சைடு என்ன இருக்குது? இலங்கை அப்படின்றத வெளிப்படையா சொல்லாம இலங்கை இந்திய போரை மையமாக வைத்து சிலையாகிவிட்ட பிறகும் இலங்கையின் மீது இலங்கை தமிழர்களின் மீது பார்வையானது படக்கூடாது என்பதில் கவனமாக இருந்தனர். இனப்போரை பற்றி இந்த இடத்துல இவர் வந்து மறைமுகமாக எழுதியிருக்கிறார். இனப்போர், தமிழ் ஈழ போராட்டம், அதை பற்றி இவர் மறைமுகமாக இந்த இடத்தில் எழுதியிருக்கிறாரு. மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கிற பாருங்க. பேசுறவ படிக்கிறவ மட்டும் மைக் ஆன் பண்ணு, மற்றவெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஆஃப் பண்ணு. அடுத்து என்ன இருக்குது? இது ஒரு சிலை உயிர்ப்பு இல்லாதது முடிஞ்சிருச்சு. அடுத்த கவிதை, அடுத்த கவிதை என்ன இருக்கு? இரவல் முகங்கள். வேற யாராவது படிங்க, பிஹெச்ல இருந்து படிங்க. பிஹெச் மேம் நான் ரீட் பண்ணிட்டேன் மேம். பிஹெச் தானம்மா? ஆமா மேம். படிமா. படிக்கிறவ தவிர மற்ற எல்லாருமே மைக்ல ஆஃப் பண்ணிடு.
இரவல் முகங்கள் கண்ணாடி முன் நின்று கர்வம் நீ கொள்ளாதே பரவசம் கொண்டு நீ பார்க்கும் உன் முகத்தினிலே உன்னுடைய அடையாளம் ஒன்றென்று தெரிகிறதா? கண்ணாடி முன் நின்று கர்வம் நீ கொள்ளாதே இரவல் முகத்தினிலா நீ இருமாப்பு கொள்கின்றாய் இது உனது சொந்த முகத்தானே சோதித்து பார்த்துக்கொள் தந்தை சொத்தில் தளத்தளப்பு பெற்று வந்த முகத்திலே மகிழ்ச்சி அடைவது யாரோ பெரியவர்கள் ஆதரவாய் அமைந்ததனால் ஊரார் மதிக்க நீ ஓட்டி வைத்த முகமெல்லாம் உன்னுடைய இன்னொருவர் இடுப்பில் ஏறி அமர்ந்து கொண்டு பாதையை கடந்தற்கு பாராட்டு விழா எதற்கு அடுத்தவர்கள் உனக்கு அளித்த முகம் காட்டி நடித்ததனால் வாழ்க்கை நாடகத்தில் நலம் பெறலாம் என்றாலும் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு உனக்கென்ன உரிமை இருக்கிறதா? உன்னுடையதொன்றுமில்லை உன்னுடைய முகத்தை உன் உழைப்பால் உருவாக்கு உனக்கென்றோர் முகவரியை உயிர் கொடுத்தும் உனதாக்கும். நூல் மு மேத்தா கவிதைகள் ஆசிரியர் மு மேத்தா. அதாவது தலைப்பே பாரு, இரவல் முகங்கள். நம்முடைய முகம் எல்லாமே சொந்தமான முகம் கிடையாது. இடத்துல அவரு மிகவும் கவனத்தோடு ஆழமாக வலியுறுத்துறார். அழகா ரெடி ஆகுறீங்க, அழகா மேக்கப் பண்றீங்க, எல்லாமே பண்ணிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பாக்குறீங்க, ஆஹா நம்ம எவ்வளவு அழகா இருக்கிறோம் அப்படின்னு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகோ இல்ல பொலிவோ எல்லாமே எதுதான்? இன்னொருவர் நமக்கு கொடுத்தது. யார் அந்த இன்னொருவர்? யாரு இன்னொருவர்? யாரு? அப்பா அம்மா. அப்பா அம்மா கொடுத்ததுதான் இந்த அழகான ஒரு முகம். அதனாலதான் என்ன இப்ப ஏன் ஆண்கள் அழகான பெண்களை திருமணம் செய்துக்கணும்னு நினைக்கிறாங்க? சொல்லுங்க பாக்கலாம். பிறக்கிற குழந்தையும் அழகா பிறக்கும். ஏன்னா நம்ம தான் அழகா இல்ல, இப்போ பெண்ணையாவது அழகா கல்யாணம் பண்ணிக்கினா பிறக்கிற குழந்தை அழகா பிறக்கும் அப்படின்ற எண்ணத்தோட தான் அழகான பெண்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையா இல்லையா? அதனாலதான் நீங்களும் என்ன பண்றீங்க, 5 கோட்டிங்க 6 கோட்டிங்க அழகா மேக்கப் பண்ணிக்கிறீங்க, அப்படிதானே? நான் மஞ்சள் மட்டும்தான் பூசுவேன். மஞ்சள் மட்டும்தான். நீ மட்டும் கலைவாணி மட்டும்தான் பேசணுமா? மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? மத்தவங்க எல்லாம் சொல்லுங்க பாக்கலாம். மேம் மேக்கப்பே போட தெரியாது மேம். மேக்கப் எல்லாம் போடுறதே இல்ல மேம். யாருமே? எஸ் மேம். நான் கூட மேக்கப் போடுறது இல்ல மேம். எல்லாரும் இப்பதான் எழுந்துக்கிறீங்களா தூங்கி? மேம் எல்லாம் போய் சொல்றாங்க மேம். இந்த இடத்துல உனக்கு என்ன ஒரு அடையாளத்தை நீ உருவாக்கிக்காம, உன்னுடைய நல்ல குணாதிசயங்களை நீ வளர்த்துக்காம, இரவலா நீ வச்சிருக்கிற முகத்தை வைத்து நீ கர்வம் கொள்ளாதே. ஏதோ திடீரென்று ஒரு நாளைக்கு உனக்கு அதிர்ஷ்டம் அடித்து விட்டது என்பதை கொண்டு நீ பெருமிதப்படாதே. இது அனைத்தும் உன்னுடையது கிடையாது. இந்த முகமானது உன்னுடைய நிஜமான முகம் கிடையாது. இது இரவல் முகம். இந்த இரவல் முகத்தை வைத்து நீ நான் தான் சிறந்தவள், என்னால் தான் நன்றாக படிக்க முடியும், நான் நன்றாக என்னால் மட்டுமே அதிக மதிப்பெண்களை பெற முடியும் என்கின்ற கர்வத்தை வளர்த்து கொள்ளாதே. உன்னிடத்தில் இருப்பது உண்மையான முகம் கிடையாது, இரவல் முகம். யாராலோ பெற்றெடுக்கப்பட்ட நீ பலருடைய உதவியின் மையப்படுத்தி உன்னை வளர்த்து கொண்டிருக்கின்றாய். இன்று உனக்கு இருக்கக்கூடிய முகமானது இரவல் முகம் அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி சொன்னா இப்படி சொல்லலாம். இதே பெரியவங்களுக்குன்னா ஏற்கனவே மூதாதையர்களோட சொத்துல அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களுடைய உடம்ப வளர்த்துன்னு இருக்கிறாங்க. யாரோ சம்பாரிச்சதை வச்சு அவன் பணத்தையும் புகழையும் பேரையும் சம்பாரிச்சுன்னு இருக்கிறான். அப்படி மூதாதையர்களுடைய சொத்துல நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீ உன்னுடைய அடுத்தவர்களை உன்னுடைய முகத்தை பார்த்து
கர்வம் அடையாதே. நான் தான் உயர்ந்தவன், நான் தான் வெற்றியாளன், நான் தான் சிறந்தவன் என்கின்ற கர்வத்தை நீ அடையாதே அப்படின்றத ஆழமா இந்த இடத்துல வலியுறுத்துறார். நீ நல்லா யோசிச்சு பாரு. வெற்றியாளர்கள் நம்ம நினைக்கக்கூடிய கலாம் ஐயாவோ காமராஜர் ஐயாவோ இல்லை பாரதியாரோ அவங்க எல்லாரும் என்ன செய்யல, எங்கேயுமே போயிட்டு அவங்களுடைய முகத்தை வந்து அழகுபடுத்திக்கணும்னோ இல்லை நான் தான் சிறந்தவனோ அப்படின்னு எங்கேயுமே பதிவிட்டிருக்க மாட்டாங்க. சிறந்தவர்கள் யாருமே நான் தான் சிறந்தவன், என்னால் தான் முடியும் அப்படின்றத வெளிப்படுத்தவே மாட்டாங்க. அப்படி யாராவது ஒருத்தர் நான் தான் சிறந்தவன், நான் தான் உயர்ந்தவன், என்னால் தான் இது முடியும், எனக்கு மட்டும்தான் இந்த திறமை இருக்குதுன்னு சொன்னால் அவங்க வந்து குறைகுடம் தான் என்றைக்குமே கூத்தாடும். நிறைகுடம் நீர் தழும்பல் இல். நிறைகுடம் நீர் தழும்பல் இல். நல்ல வழி நீ நீர் ஊற்றி எடுத்துட்டு போனால் கண்டிப்பாக அதை தழும்பவே தழும்பாது. அந்த மாதிரி நீ நல்ல திறமைசாலியாக இருந்தால் என்ன செய்ய மாட்ட, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லி உன்னை நீ அலட்டி கொள்ள மாட்டாய். எதுவுமே தெரியாமல் கால்வாசி தெரிகிறவங்க தான் என்ன செய்வாங்க, எனக்கு தான் எல்லாம் தெரியும், எனக்கு தான் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதை மையப்படுத்தி உன்னுடைய முகமானது இரவலாக பெற்றது, நீயே வடிவமைத்தது கிடையாது. இறை அருளால், உன்னுடைய பெற்றோர்களின் தயவால் அல்லது மூதாதையர்களுடைய உழைப்பால் உனக்கு கிடைத்த முகத்தை வைத்துக்கொண்டு நீ இருமாப்பு அடையாதே அப்படின்ற நிதர்சனத்தை ஆழமா என்ன செய்யறாரு, மேத்தா வலியுறுத்துறாரு. இப்ப ஒன்னொன்னா படிமா. ஒன்னொன்னா. கண்ணாடி முன் நின்று கர்ப்பம் நீ கொள்ளாதே. கண்ணாடி முன்னாடி நின்று நீ இருமாப்பு அடையாதே, கர்வத்தோடு நிற்காதே. கண்ணாடி முன் நிற்கும் பொழுது கர்வத்தோடு நிற்காதே. பரவசம் கொண்டு நீ பார்க்கும் உன் முகத்தினில் ஒன்றேனும் தெரிகிறதா? கண்ணாடி முன் நின்று கர்ப்பம் நீ கொள்ளாதே. நீ பரவசப்பட்டு நின்று பார்க்கிற, ஆஹா நீ எவ்வளோ அழகா இருக்கிறோம், எவ்வளோ நீ அழகா இருக்கிறன்னு சொல்லி நீ பார்க்குற. அப்படி பார்க்குற அந்த முகத்தில் எந்த விதமான உன்னுடைய தன்மை, உன்னுடைய தாக்கமானது ஏதேனும் இருக்கிறதா? கண்ணாடி முன்னாடி நின்று நீ பரவசத்தோடு, நீ ஒரு இருமாப்போடு நின்று பார்க்கக்கூடிய அந்த முகத்தில் எந்த இடத்திலாவது நீ தெரிகிறாயா? இல்லை. கர்வத்தோடு நீ நிற்கின்ற அந்த இடத்தில் நீ தெரியவில்லை. இரவல் முகத்தினிலே நீ இருமாப்பு கொள்கின்றாய், இது உனது சொந்த முகம்தானா? சோதித்து பார்த்துக்கொள். அடுத்து, இது யாரோ கொடுத்த முகம், உன்னுடைய முகம் கிடையாது, இது உன்னுடைய தானான்னு நீயே என்ன செய்ய, நான் உண்மையா இருக்கிறேனா, நேர்மையா இருக்கிறேனா, நல்லதை செய்யறனா, நியாயத்தோடு நடக்கிறனா, என்னுடைய செயற்பாடுகள் அனைத்தும் ஒரு தன்னம்பிக்கை உடையதாக இருக்கிறதா, உண்மை தன்மை மிக்கதாக இருக்கிறதா என்பதை நீ சோதித்து பார்த்துக்கொள். அடுத்து காயத்ரிக்கு டவர் வரலையா? ஆமா, படிக்கலாமா? படிமா. தந்தை சொத்து தளதளப்பு பெற்று வந்த முகத்திலா மகிழ்ச்சி அடைவது. படி படி, அப்படியே படி. ஆமா. யாரோ பெரியவர்கள் ஆதரவை அமைந்ததனால் ஊரார் மதிக்க நீ ஒட்டி வைத்த முகம் எல்லாம் உன்னுடைய முகம் என்று ஒரு நாளும் ஆகாது. அப்ப உன்னுடைய பெற்றோர், உன்னுடைய தந்தையுடைய சொத்துல உன்னுடைய முகமானது இந்த அளவு ஒரு பளபளப்பு தன்மையை அடைந்திருக்கிறது, அல்லது உன்னுடைய மூதாதையர்களுடைய சொத்தால அவர்கள் சேர்த்து வைத்த செல்வத்தால உனக்கு பெயரும் புகழும் கிடைத்திருக்கிறது. அதனை கொண்டு நீ இருமாப்பு அடையக்கூடாது. உனக்கென ஒரு தனி அடையாளத்தை நீ உருவாக்க முயற்சிக்க வேண்டும். இரவல் முகத்தை கொண்டு நீ மகிழ்ச்சி அடையக்கூடாது. உனக்கென ஒரு தனி அடையாளத்தை நீ உருவாக்க வேண்டும். இரவல் முகத்தை கொண்டு நீ இன்பம் அடைவது தவறு.
இன்னொருவர் இடுப்பில் ஏறி அமர்ந்து கொண்டு பாதையை கடந்ததற்கு பாராட்டு விழா எதற்கு? அடுத்தவர் நீ ஏன் முன்னுக்கு வரல? முன்னாடி இருக்கிறவங்க சேர்த்து வைத்த பெயரு புகழ் சொத்தை வச்சுதான் நீ என்ன செய்திருக்கிற, முன்னுக்கு வந்திருக்கிற. அதை அப்படி இருக்கிற சூழ்நிலையிலேயே நீ என்ன செய்துக்கிற, உனக்கு ஒரு பாராட்டு விழாவை நடத்திக்கிற. அவங்க அப்பா அம்மா வந்து நிறைய பணக்காரராக இருந்திருப்பாங்க, இல்லை ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை கட்டியிருப்பாங்க, இல்லை பெரிய மருத்துவமனையை கட்டியிருப்பாங்க, இல்லை ஒரு அரசியல் கட்சியில் சேர்ந்திருப்பாங்க, பெரிய தலைவராக இருப்பாங்க, ஏன் முதலமைச்சராக ஜனாதிபதியாக கூட ஆயிருப்பாங்க. உன்னுடைய பெற்றோர் வந்து சேர்த்து வைத்தது அவங்களுடைய மிச்சத்தை நீ என்ன செய்கிற, அடுத்து வந்து தொடர்ற. அப்படி தொடர்கின்ற பட்சத்தில் நீ ஏன் வந்து உனக்கென அதிக அளவில் வந்து நான் தான் உயர்ந்தவன் அப்படின்ற அந்த ஒரு பெருமிதத்தோடு நீ திரியிற? உன்னுடைய உண்மையான தகுதி என்ன அப்படின்றத நீ உணர். உன்னுடைய மூதாதையர்களால் ஏற்பட்ட புகழால் நீ வந்து மகிழ்ச்சி அடையாத. உனக்கு எது நியாயமானது, உன்னுடைய தகுதிக்கு நீ எது சேர்த்தது அப்படின்றத தெரிந்து நடப்பதற்கான முயற்சியில் நீ உன்னை ஈடுபடுத்திக்கோ. அடுத்தவர்கள் உனக்கு அழித்த முகம் காட்டி நடித்ததனால் வாழ்க்கை நாடகத்தில் நலம் பெறலாம் என்றாலும் நிமிர்ந்து தலை நிமித்தி நிற்பதற்கு உனக்கென உரிமை இருக்கிறது. உன்னுடையதொன்றும் இல்லை. உன்னுடைய முகத்தை உன் உழைப்பால் உருவாக்கு. உனக்கென்றோர் முகவரியை உயிர் கொடுத்தும் உனதாகும். அதாவது பெற்றோரை ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஒரு வசதியான வாழ்க்கையை வைத்து நீ உன்னை அடையாளப்படுத்தி கொள்ளாதே. உனக்கு என்று தனிப்பட்ட முறையில் ஒரு வரலாற்றை ஏற்படுத்தி கொள். உன்னுடைய கடினமான முயற்சியால், உன்னுடைய அதிகபட்ச உழைப்பினால், உன்னுடைய அறிவு திறமையால் தனிப்பட்ட வரலாற்றினை நீ உருவாக்கு. உன்னை கொண்டு நீ உன்னை அடையாளப்படுத்திக் கொள். உன்னை கொண்டு உன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதுதான் உயர்ந்ததே தவிர உன்னுடைய பெற்றோரை கொண்டோ உன்னுடைய மூதாதையரை கொண்டோ உன்னை நீ அடையாளப்படுத்திக் கொள்வது பயனற்றது. உன்னுடைய வாழ்க்கைக்கான வெற்றி பாதையை உன்னிலிருந்தே நீ தொடங்கு. அடுத்தவருடைய பாதையை பின்பற்றி நீ உன்னுடைய அடையாளத்தை மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று நினைக்காதே. உன்னுடைய வெற்றி பயணத்தை நீ உன்னிலிருந்தே துவங்கு என்ற ஒரு ஆழமான ஒரு கருத்து தத்துவத்தை இந்த கவிதையானது வலியுறுத்துகிறது. அடுத்து முடிஞ்சிருச்சாமா? முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சுமா. அப்புறம் இந்த வாரம் 15ஆம் தேதி வியாழக்கிழமைமா, வியாழக்கிழமை 15ஆம் தேதி நம்முடைய அக்ஸிலியம் கல்லூரியோட தமிழ் மன்றம் துவக்க விழா வச்சிருக்கிறாங்க. அக்ஸிலியம் கல்லூரி தமிழ் மன்றத்துடைய பெயர் என்ன? மாயிரம் வேதநாயகம் பிள்ளை. வெரி குட். ஏன் அக்ஸிலியம் கல்லூரி தமிழ் மன்றத்துக்கு அந்த பெயர் வச்சிருக்கிறாங்க? வேதநாயகம் வந்து பெண் விடுது, பெண் அவர் வந்து தமிழுக்காக ஃபர்ஸ்ட் சைக்காலஜியும் பிஹெச்ஓவும் எவ்வளோ அறிவாளிங்க. சரி, அந்த வேதநாயகர் தமிழ் மன்றம் துவக்க விழாவானது 15ஆம் தேதி நம்முடைய கல்லூரியில் வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி ஆன்லைனில் தான் துவக்க விழா நடக்குது. சரியா? சரி, அடுத்து 16ஆம் தேதி 16th ஃப்ரைடே தாத்தா பாட்டி கிளப்னு ஒன்று இருக்குது. தாத்தா பாட்டி, ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறையினர் மூதாதையர்களை மதிக்கிறது கிடையாது. யாரால நம்ம இந்த உலகத்திற்கு வந்தோமோ அவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கறது கிடையாது. அந்த நிலைமை வந்து மாற்றப்படணும். இளம் பருவத்தினருக்கு அவங்க தாத்தா பாட்டியை மதிக்கக்கூடிய எண்ணத்தை உருவாக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த தாத்தா பாட்டி கிளப்னு ஒன்று இருக்குது நம்ம கல்லூரியில். அதனுடைய இனாகிரேஷன் 16ஆம் தேதி இருக்குது. இப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா, நம்ம 2 கிளாஸ், எனக்கு பிஹெச்ஏவும் ஒன்று தான், சைக்காலஜியும் ஒன்று தான்.
நம்ம கிளாஸ்ல இருந்து ஒரு நல்லா பேசக்கூடிய ஒரு பட்டிமன்றம், பெரியோர்கள் வந்து போற்றப்படுகிறார்களா மதிக்கப்படுகிறார்களா அப்படின்ற தலைப்புல ஒரு பட்டிமன்றம் இருக்குது. இன்னைக்கு 16ஆம் தேதி. அதுக்கு நம்ம கிளாஸ்ல இருந்து ஒரு பொண்ணு வரணும், யாராவது ஒரு பொண்ணு பேர் தரணும். அது மட்டும் இல்லை, அவங்களோட தாத்தாவோ பாட்டியோ, அந்த பேர் தரா இல்லையா பொண்ணு, அவ வந்து அவங்க தாத்தாவையும் பாட்டியும் இந்த ஆன்லைன்ல பேச வைக்கணும். அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நல்ல ஒரு விஷயங்களை பேச வைக்கணும். அந்த மாதிரி யாருன்னா நம்ம கிளாஸ்ல முன் வரீங்களா? உங்க தாத்தா பாட்டி ஆன்லைன்ல அவங்கள வந்து உங்க கூட உக்காந்து நீ வந்து நிறைய கருத்துக்களை பேசுவ. அவங்க வந்து எப்படி வந்து சின்ன பசங்க, இப்போ எல்லாருமே இப்போ உங்க தாத்தாக்கும் பாட்டிக்கும் நீ எப்படி பேத்தியோ அதே மாதிரிதான் நம்ம மீட்டிங்க்கு வர 500 பேர் வர 400 பேர் வரனாலும் அவங்களும் பேரன் பேத்தி மாதிரி தான். அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து சும்மா வாழ்த்து சொல்ற மாதிரி எப்படி பெரியவர்களை மதித்து நடக்கணும், அவங்களோட அனுபவங்களை எதனா வந்து சொல்ற மாதிரி, அவ்வளவுதான். அவங்க ரொம்ப பேசணும்னு இல்லை, ஓரளவு அவங்க முடிந்த வரைக்கும் அவங்க பேசினாங்கன்னா போதும். யார் வந்து முன் வரீங்க? நம்ம கிளாஸ்ல இருந்து எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களோட தாத்தாவோ இல்ல பாட்டியோ வந்தா போதும். யார் முன் வர? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. பேசுறது ஓகே மேம், பட் தாத்தா பாட்டிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மேம். அதாவது தாத்தா பாட்டி கூட்டு வர முடியாதா? இருந்தாலும் கூட்டிட்டு வருவாங்க. இல்லையே மேம். இந்தம்மா நீங்க 70 பேர் உள்ள இருக்கிற ஒருத்தர் கூட அம்மா தாத்தா பாட்டி இல்ல? இல்ல மேம். போயிட்டாங்க மேம். இல்ல மேம். இல்லைன்னா பக்கத்து வீட்டு பாட்டி வேணா கூட்டின்னு வரட்டா மேம்? தாத்தா இருக்கிறாங்க மேம். ஆனா அவரும் தாத்தா தான். அதான்ப்பா, ஒண்ணும் இல்ல, பேசுறது நீங்க பேச போறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான் பேச போறீங்க. முன்னாலே நம்ம 15ஆம் தேதியே வந்து தனியா ஒரு லிங்க் போட்டு ரிகர்சல் மாதிரி பண்ணிடலாம். உங்களுக்கு தான் கூட அவங்க வந்தாங்கன்னா ஒரு ஒரு தாத்தா பாட்டி கிளப்னும் போது ஒரு உன்னோட தாத்தாவோ பாட்டியோ வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், அதுக்காக பாக்குறோம், வேற ஒன்றும் இல்லை. இப்ப 70 பேர் இருக்கிறன்னா 70 பேர்ல எனக்கு யாராவது ஒருத்தர், சரி நீங்க மட்டும் பேச வரீங்கன்னா எத்தனை பேர் வருவேன்? தாத்தா பாட்டி இல்லன்னா யார் வேணாலும் வருவாங்க மேம். தாத்தா பாட்டி மாதிரி வேஷம் போட்டுனா கூட வந்துருவாங்க. தாத்தா பாட்டியோட வரதான் கஷ்டம். அதாவது ஒரு அதாவது பெரியோர்களை மதிக்கணும். இன்றைய இளம் பருவத்தினர் பெரியோர்களை மதிக்கிறது இல்லை அப்படின்றதுக்காக தான் அது ஒரு விழிப்புணர்வு தர மாதிரி, அந்த பிள்ளைகளோட மனசுல மன மாற்றம் தர மாதிரி, அதுக்காக தான் இந்த கிளப்பே. கொஞ்சம் யாராவது வந்து உங்களால முடியுமான்னு கிடையாது, கண்டிப்பா நம்ம 70 பேர்ல நான் ஒருத்தரை கொடுத்துதான் ஆகணும், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. 70 பேர் என்ன பண்ணிடு, எங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறதுக்கு எதுவும் வந்து எங்களுக்கு தெரியல அப்படின்னு நீங்க எல்லாரும் ஒரு மெசேஜை போட்டுடுங்க. நான் எங்க மேடமுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், ஹெச்ஓடி மேம்க்கு. சைக்காலஜிலயோ பிஹெச்சிலயோ யாருமே இல்லைங்களா, 70 பேருக்கு தாத்தா பாட்டி இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு சைக்காலஜி ஒரு டிபார்ட்மெண்ட் மேம், பிஹெச் ரெண்டு ஒரே டிபார்ட்மெண்ட் தான் மேம். அதுல ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஸ்பீச் பண்ணலாம் மேம், ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து தாத்தா பாட்டி கூட்டிட்டு வரலாம் மேம். ஆமா மேம், அப்ப சைக்காலஜி தாத்தா பாட்டி கூப்பிட்டு சொல்லுங்க மேம்.
மா ஒரு செட்டு கேக்குறாங்கம்மா. ஒரு பொண்ணு, ஒரு தாத்தாவோ இல்ல ஒரு பாட்டியோ. அதான் மேம் பிஹெச்ல இருந்து தாத்தா பாட்டியை தரோம் மேம். சைக்காலஜில இருந்து ஸ்டூடெண்ட் பேச சொல்லுங்க மேம். ஐயோ ஏமா இப்படி எல்லாம் வித்தியாசமா யோசிக்கிறீங்களேடா. மேம் நீங்க தான் மேம் சொன்னீங்க 2 பேரும் ஒண்ணு. அப்ப அவங்க வேற நாங்க வேறங்களா மேம்? எல்லாம் ஒண்ணுதான் மேம். அவங்க தாத்தா பாட்டி எங்க தாத்தா பாட்டி மேம். மேம் நீங்க தாத்தா பாட்டி காமன் மேம். கலைவாணி மா செம. அப்படி கிடையாது. சைக்காலஜிலாம் கூட்டு வர முடியாது. ஏமா ஒரு ப்ரோக்ராம் இல்ல ஒரு ப்ரோக்ராம் நடத்த போறோம். பிரின்சிபல் எல்லாம் வருவாங்க, எல்லா ஸ்டாஃபும் வருவாங்க. ரெக்கார்டிங் போட்டு யூடியூப்ல போடுவோம். அப்படின்னும் போது நீ என்ன பண்ணுவ? சும்மானு இருக்க மாட்டிய வந்து. நான் இந்த ரஜினி படத்துல சொல்றானே, மாப்பிள்ள அவர் தான் போட்டுங்கிற ட்ரெஸ் தான் எந்துன்ற மாதிரி நான் தான் வந்திருக்கிறேன். இந்த தாத்தா பாட்டி வந்து அவங்க அவங்க தாத்தான்னு சொல்லிட்டீங்கன்னா என்னம்மா இது? இல்ல அப்படி சொல்ல மாட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் மேம். நாங்க சைக்காலஜி தான், அவங்க பிஹெச்சி தான், அவங்க தாத்தா பாட்டி எங்க தாத்தா பாட்டி தான் அப்படின்னு சொல்றோம் மேம். சரி, எனக்கு வந்து ஒரு பொண்ணு தெளிவா எனக்கு அவ பேர் என்ன இன்விடேஷன்ல போடணும். யோசிச்சு சொல்றோம். இன்விடேஷன்ல உங்க பேரோடு இனிஷியலோடு பேர் போட்டு நான் இன்விடேஷன் ரெடி பண்ணணும் கண்ணா. நாளைக்கே நான் இன்விடேஷன் ரெடி பண்ணி அனுப்பிடணும். தயவு செய்து யாராவது பேர் கொடுங்க. பேசிட்டு சொல்றோம் மேம். டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம் மேம். சரி, இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்குள்ள சொல்லிடுறியா? ஓகே மேம். ஓகே மேம். மெசேஜ் போடுறியா? ஆமா. ஓகே மேம். நம்ம குரூப்லயே போடுங்கம்மா. ஏன்னா நான் ஒரு பேர் கண்டிப்பா கொடுக்கணும்ப்பா. சரியா? ஒரு பேர் வந்து நான் கண்டிப்பா பிஹெச்ஏ சைக்காலஜி பேசுறது வந்து ஒருத்தர் தான் பேசணுமா மேம்? 2 பேரா பேசக்கூடாதா மேம்? அதாவது நம்ம காலேஜ்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்லப்பா. இப்போ நம்ம கிளாஸ்ல 2 டிபார்ட்மெண்ட்னா ஒரு ஸ்டாஃபுக்கு 2 டிபார்ட்மெண்ட்னு பார்த்தா 1 hour ப்ரோக்ராம். அந்த 1 hourக்கு ஒருத்தர் ஒரு ஸ்டூடெண்ட்டை கொடுத்தா போதும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிக்கணும். இப்போ டைரக்டா நேர்ல நடத்த தந்தா 10 பேர் கூட வரலாம். இது ஆன்லைன் இல்லையா, அதுக்காக தான் பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை. மேம் யோசிச்சுட்டு சொல்றோம் மேம். இன்னைக்கு ஈவினிங்குள்ள சொல்லிடுறீங்களா? சரி, யார் வீட்டுல தாத்தா பாட்டி இருக்கிறாங்க? யார் வந்து குடுக்குறீங்க தாத்தா பாட்டியை? யார் பேசுறீங்க அதை மட்டும் சொல்லு. தாத்தா பாட்டி தரேன்னு சொன்னாங்க மேம். பேசுறது யார் பேசுற? நானே மேம் அதை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடுறோம் மேம். இப்போ ஒண்ணும் இல்லம்மா. இப்போ சுஜானா இருக்கிற இவ யாரு? சவுண்டுன்னு வச்சுக்கிறியா? அது என்ன பேருமா? சவுண்ட் செட். பவ்யஸ்ரீ. சவுண்ட் செட். அது யூடியூப் பேர் மேம். அதாவது இப்போ சுஜானா இருக்கிறான்னு வச்சுக்கோ. இப்ப அவ வரான்னா, அதான் கண்ணா அவ வரா. இப்போ அவ வரான்னா என்ன செய்யணும்? அவ ஆன் பண்ணணும். வீடியோ ஆன் பண்ணும்போது பக்கத்துல அவங்க தாத்தாவோ பாட்டியோ உட்காந்துருந்தா தானே கரெக்டா இருக்கும். ஆன்லைன்ல மேம் எல்லாரும் போயிட்டாங்க மேம். அதுக்குதான் சொல்றேன். யாராச்சும் ஒருத்தர் எனக்கு இன்னைக்கு ஈவினிங்குள்ள ஓகே மேம் தாத்தா பாட்டியோடு பேசுறதுக்கு ஒருத்தர் பேர் தரணும். சரி, பட்டிமன்றம் யார் நல்லா பேசுவ? நீ மட்டும் வர தந்தா சரி. நல்லா பேசுவியா? கலைவாணி நல்லா பேசுவியா? பேசுவேன் மேம். பார்த்தாலே தெரியுது மேம். அறிவாளி. சுஜானா நல்லா பேசுவியா? பேசுறேன் மேம். தாத்தா பாட்டி பாட்டி இல்ல மேம். தாத்தா வீட்ல ஏதோ கூட்டிட்டு வருவியா? மேம் இல்ல மேம். இல்ல அதுக்கு எதனா ஒரு ஏற்பாடு பண்ணணும் நீங்க. சரியா? எனக்கு வந்து நீ பேசுறியா பட்டிமன்றம்? பேசுறியாமா? பேசுறியா? சரி, எனக்கு வந்து குரூப்ல உன் பேரு இனிஷியலோடு உன் பேரு, நீ யாரை கூட்டிட்டு வரையோ அவங்க பேரு இனிஷியலோடு தெளிவா போடு, டிபார்ட்மெண்டோடு.
டாபிக் என்ன மேம்? அந்த தாத்தா பாட்டி. நான் அனுப்பி வைக்கிறேன் குரூப்ல அனுப்பி வைக்கிறேன். சரிங்க மேம். எஸ் மேம். அதாவது ஒரு 2-3 பேர் போடுங்கம்மா பசங்க, 2-3 சரிங்க பேர் மேம். போடுங்க. சரியா? இப்போ வந்து அந்த 2-3 பேர்ல யாரை பார்த்து செலக்ஷன் பண்ணமோ நாங்க பண்ணிக்கிறோம். சரியா? ஓகே மேம். சரிங்க மேம். ஓகே மேம். முதியோர்கள் போற்றப்படுகிறார்களா மதிக்கப்படுகிறார்களா அந்த மாதிரி தான். இந்த இந்த காலகட்டத்தில் முதியோர்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்றத நீ ஒரு சில விஷயங்களை வைத்து வாதங்களை வச்சு சொல்லாடல்களை வச்சு பேசுறோம், அவ்வளவுதான். சுலபமாக தான் இருக்கும் பட்டிமன்றம். சரிங்க மேம். நீங்க வந்து யார் யார் விருப்பப்படுறீங்களோ உங்க பேருங்களை போடுங்க, நான் அவங்களை கான்டாக்ட் பண்றேன் பசங்களை. சரிங்க மேம். கேளுங்க, வீட்லயே கேட்டுட்டு எனக்கு சாயங்காலம் 4 மணிக்குள்ள சொல்லுங்களேன். சரிங்க மேம். உங்களால உங்க தாத்தா பாட்டி யாராவது கூட்டிட்டு வர முடியும் அப்படின்னா எனக்கு சொல்லுங்க. சரியா? சரிங்க மேம். எஸ் மேம். ஓகேம்மா. சரிம்மா. இப்போ இந்த நடத்தின 2 கவிதையும் உனக்கு புரியுதாம்மா? எஸ் மேம். யாராச்சும் ஒருத்தர் அர்த்தம் சொல்லமா? ஒருத்தர் அர்த்தம் சொல்லுங்க, மீனிங் சொல்லுங்க. இரவல் முகங்கள் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அது ஃபர்ஸ்ட் மேம் அது இல்ல மேம் ஃபர்ஸ்ட். அது இல்ல மேம் ஃபர்ஸ்ட். நான் கேக்குறேன் ஃபர்ஸ்ட் இரவல் முகங்கள் அர்த்தம் சொல்லுங்க. யார் சொல்ல போற? யாராச்சும் ஒருத்தர் சொல்லு பார்க்கலாம் இரவல் முகங்கள். நீயே சொல்லுமா கலைவாணி. மேம் இரவு எழுதி வச்சிருக்க மேம் நோட்ஸ் மாதிரி, பரவாயில்லையா மேம்? பரவாயில்லம்மா, எழுதி வச்சதே அப்படியே படிச்சிரு. அப்படியா மேம்? இதோ படிச்சிடுறேன் மேம். கதிரே, இரவல் முகங்கள் மற்றொரு கர்வம் கொள்ளாதே, பெரிதிடம் நிரதம் கிடையாது மேம். இருங்க மேம், நான் அந்த பாட்டு பார்த்தே படிச்சிடுறேன் மேம். எப்பவுமே நம்ம வந்து கண்ணாடி முன்னாடி நின்று வந்து கர்வம் வந்து கொள்ளவே கூடாது மேம். ஓகே. ஒரு நம்மளோட முகத்தை கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது எல்லாம் தெரிஞ்ச மாதிரியும் எல்லாம் நம்மளுக்கு தான் தெரியும் அப்படின்ற ஒரு கர்வம் வந்து எப்பவுமே இருக்கவே கூடாது மேம். வெரி குட். அப்புறம் பெற்றோர்கள் வந்து சேர்த்து வச்சது, எப்பவுமே நம்ம வந்து நமக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை கொண்டு இருக்கணும் மேம். நம்ம முதியவர்கள் வந்து சேர்த்து வச்ச ஒரு அடையாளத்தை தான் நம்ம வந்து உருவாகி இருக்கின்றத வந்து நம்ம மறக்கவே கூடாது. சொல்லுமா முடிஞ்சிடுச்சா? ஆமா. ஓகே. அடுத்து வேற ஒரு கவிதை, இன்னொரு கவிதை நடத்தணும் இல்லையா? ஒரு சிலை உயிர்ப்பு இல்லாதது, அது யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க.
என்னம்மா பண்றீங்க? ஒரு சிலை உயிர்ப்பு இல்லாதது, அது என்ன விஷயம் சொல்லுது? எந்த மாதிரியான கருத்துக்களை அவர் ஆசிரியர் இன்குலாப் வந்து நமக்கு வலியுறுத்தி இருக்கிறாரு? முக்கியமா வந்து அந்த சிலைக்கு ஒரு குறை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேம். அந்த குறை என்னன்னா அந்த சிலைக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க மேம். வெரி குட். அப்புறம் மத நல்லிணக்கத்தோடு மக்கள் வாழ வேண்டும், மத சார்பின்றி மனிதர்கள் வாழ்வதற்கான முயற்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், எக்காரணத்தை கொண்டும் இனவெறியை நாட்டில் புகுத்தக்கூடாது என்கின்ற நல்ல அடிப்படையான விஷயங்களை இந்த கவிதையானது மறைமுகமாக ஒரு குறியீடு போன்று சொல்லியிருக்கிறது அப்படின்னு நீங்க எழுதினோம். ஒரு சில மங்கைகளை வச்சியும் அதை சொல்லியிருக்காங்க மேம். கண்ணகி, அப்புறம் மணிமேகலை, அவங்களெல்லாம். கண்ணகி வந்து வீர மங்கைக்கு அடையாளமாகவும், மணிமேகலை வந்து அரசெல்விக்கு அடையாளமாகவும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க மேம். ஏன் வந்து கண்ணகி வீரமங்கை? அவங்க வந்து மதுரையை எரிச்சாங்க மேம். தன்னோட கணவனுக்கு வந்து அநீதி கிடைச்சதுனால இந்த மதுரையை அழியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையை அழிச்சதுனால அவர் வீர மங்கையா கருதி கண்ணகியை வந்து இதுல வீரமங்கைன்னு குறிப்பிட்டிருக்காங்க மேம். இவங்களை ஏன் அறச்செல்வின்னு சொல்றாங்க? அறச்செல்வி அவங்க எந்த செயல் செஞ்சாலும் யோசிச்சு செய்வாங்க போல மேம். வேற யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இவங்க சொல்லிட்டாங்கல்ல கலைவாணி. உணவு தானம் பண்ணனால ஓ அந்த அமிர்த சுரப்பி மேம். உணவு தானத்தை கொடுத்ததால அல்ல கிடைக்கக்கூடிய அல்ல குறையாத அமுத சுரபியை அவர் தனக்கென வைத்துக் கொள்ளாமல் உலகம் முழுமைக்கும் கொடுத்தமையால அவங்கள அறச்செல்வி அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப இந்த 2 கவிதையிலிருந்து எப்படி கேட்டாலும் 5 மார்க் கேள்வி. இதை எழுதிருங்க. அடுத்த வாரத்துல உங்களுக்கு வந்து சிஏ எக்ஸாம் வச்சிடலாம். ஏற்கனவே உங்களுக்கு வந்து 5 மார்க் அசைன்மெண்ட் எழுதி முடிச்சிட்டீங்க எல்லாரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 மார்க் எக்ஸாமும் எழுதி முடிச்சிட்டீங்க. இப்போ ஒரு ரிட்டன் எக்ஸாம் சிஏ கண்டினியூஸ் அசஸ்மெண்ட் 20 மார்க்குக்கு. அது வந்து அடுத்த வாரத்துல ஒரு நாள் நான் சொல்லிடுறேன். நீங்க எல்லாருமே வந்து நல்லா என்ன செய்யுங்க, 20ஆம் நூற்றாண்டு மரபு கவிஞர்கள் அதை நல்லா படிச்சுக்கோங்க. அன்னை செசீரா அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி அகர வரிசைப்படுத்துதல் அதை நல்லா படிச்சுக்கோங்க எல்லாருமே. புதுசா வந்திருக்கிற இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ், புதிய மாணவிகள் எல்லாம் யாரெல்லாம், அவங்க எல்லாருமே வந்து கூகுள் கிளாஸ் ரூம்ல நான் சொன்ன ஒர்க்கெல்லாம் வந்து தயவு செய்து சப்மிட் பண்ணிடுங்க எழுதி. புது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யார் யார் இருக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். அவங்கவுங்க பேரு டிபார்ட்மெண்ட்டோடு எனக்கு இப்போ சொல்லுங்கம்மா. சுஜானா பிஹெச்ஏ மேம். சரி, அதுக்கப்புறம் சுஜானா பிஹெச்ஏ நியூ ஸ்டூடெண்ட். இருங்கம்மா ஜெயந்தி. அப்புறம் அப்புறமா ஜெயந்தி பிஹெச்ஏ. அப்புறம் பவஸ்ரீ சைக்காலஜி மேம். ஓகே, பவஸ்ரீ சைக்காலஜி. அப்புறம் கண்ணா இந்த 3 பசங்களும், இந்த 3 பேரோ 4 பேரோ இருக்கு இல்லையா பிஹெச்ஏல சிண்ட்ரெல்லாவும் நித்யஸ்ரீயும் இருக்கிறியா? எஸ் மேம். 2 பேருமே இருக்கியா? சிண்ட்ரெல்லா இல்ல மேம். ஏன், என்னாச்சு அவளுக்கு? அவளுக்கு இந்த லிங்க் ஓபன் ஆகல சொன்னா மேம். இல்லையே, உள்ள வந்து ஜாயின் பண்ணாலே. பண்ணிட்டு போயிட்டா மேம். ஏன் தெரியல மேம். சரி நித்யஸ்ரீ, நீ இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸ் கோடு சொல்லி நான் அந்த 10 மார்க்குக்கு வச்சிருந்தேன் இல்லையா ஒரு டெஸ்ட்டு. எஸ் மேம். அதையும் 5 மார்க்குக்கு வச்சிருந்த அந்த அசைன்மெண்ட்டும் அந்த புது ஸ்டூடெண்ட்ஸை எழுத வச்சு எனக்கு கிளாஸ் ரூம்ல சப்மிட் பண்ண சொல்லிடுமா? சரிங்க மேம். அதே மாதிரி கலைவாணி, லாவண்யா, நீங்க 2 பேருமே இந்த நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாரோ அவங்கள வந்து நான் இந்த 10 மார்க்குக்கு என்ன வச்சிருந்தனோ அதையும் 5 மார்க்குக்கு என்ன வச்சிருந்தனோ அதையும் எழுதி கூகுள் கிளாஸ் ரூம்ல சப்மிட் பண்ணிட சொல்லுங்க. சரிங்க. அதே மாதிரி இந்த 20 மார்க்குக்கு எது முக்கியம் நான் சொன்னனோ அது எல்லாத்தையும் அவங்க புது ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிடுங்க.
நீங்களே வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசிடுங்க நீங்க 2 பேருமே, லாவண்யாவும் கலைவாணியுமே. சரிங்களா? என்னம்மா நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் பேசுறதெல்லாம் புரிஞ்சுதாம்மா? நான் நடத்துறது புரிஞ்சுதாம்மா? புது பசங்களுக்கு புதுசா வந்திருக்கீங்க இல்லையா? சுஜானா, ஜெயந்தி, அப்புறம் பவ்யாஸ்ரீ, அப்புறம் யார் யாரோ அவங்களுக்கெல்லாம் தயவு செய்து இந்த பசங்க லீடரை கேட்டுக்கோங்கம்மா. தமிழுக்கு இவங்க எல்லாம் தான் லீடர்ஸ்மா. சைக்காலஜில கலைவாணி, லாவண்யா, டிஹெச்ஏல நித்யஸ்ரீ, சிண்ட்ரல்லா, இவங்கள தயவு செய்து நீங்க கேட்டுங்க. நீங்க 4 பேருமே குரூப்ல உங்க நம்பரை போடுங்கம்மா. நம்பரை போட்டு இவங்க எல்லாருமே வந்து தமிழ் சம்பந்தமான சந்தேகம் எதுவா இருந்தாலும் உங்களை கேட்டுக்கணும் அப்படின்னு உங்க நம்பரை தயவு செய்து நீங்க 4 பேருமே அங்க போடுங்க. நித்யஸ்ரீ, எஸ் மேம். சிண்ட்ரல்லாவை எனக்கு கால் பண்ண சொல்லுமா. சரிங்க மேம். அவ என்ன ஆனா என்ன ஏதுன்ற விவரத்தை நீ எனக்கு சொல்ற. ஓகே மேம். சரியா? சரிம்மா, தேங்க்யூ. பார்க்கலாம், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். Thank you, ma'am. Thank you, ma'am. எங்களுக்கு அடுத்த கிளாஸ் எங்களுக்கு மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் ஒர்க் கொடுத்துருவேன். Thank you, ma'am. ஓகே மேம். ஓகேவா? தேங்க்யூ, தேங்க்யூ, பை. Bye, ma'am. தேங்க்யூ, பைமா.